கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். February 6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு நம்பிக்கையின் நங்கூரம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. சங்கீதம் 26:1. விசுவாசமே உலகை அசைக்கும் கை. கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையே உலகை அசைக்கும் மிகப்பெரிய கை என்பதை இன்றைய வேத பகுதியானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு படகை அசையாமல் இருக்க செய்வது நங்கூரம். அதுபோல நம்பிக்கையின் நங்கூரமாம் கிறிஸ்து நம் வாழ்வில் இருந்தால் நம்மை யாராலும் அசைக்க முடியாது. நமது எதிர்காலம் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது என்பது கிறிஸ்தவர்களின் அசையா நம்பிக்கை. நம் எதிர்காலத்தை நோக்கி எதிர்கொண்டு போகும் ஒவ்வொரு அடியிலும் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் நம்மை கீழே விழாமல் தாங்குகிறது. இஸ்ரவேலுக்கு தாய் என்று அழைக்கப்படும் நியாயாதிபதி தெபேராளின் நம்பிக்கையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? போராட்டங்களை வென்று வாய்ப்பை காண்கிறவன் தெபேராள் பாராக்கை யுத்தத்திற்கு அனுப்பினாள். பாராக்கோ கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையின்மையினால் தள்ளாடி தெபேராளை தன்னுடன் வரும்படி வற்புறுத்துகிறான். தெபேராளும் மறுக்காமல் எழுந்து சென்றாள். அவள் ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் அவளுக்கு வலிமை கொடுத்த கை கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையே. வாழ்க்கை தரும் போராட்டங்கள் கொடுமையானவைகள்தான், ஆனால் கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கை அதை விடவும் வலிமையானது. நம் வாழ்க்கையில் கஷ்டங்களினால் நம்பிக்கை இழந்த நாட்கள் அநேகமாயிருக்கலாம். அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்கிறவன் வெற்றி பெறுகிறான். நம்பிக்கை இழந்த நாட்களோ ஒளிக்கு செல்ல கால் வைக்கும் கற்கள். அந்த கல்வி சாலையில் நாம் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடங்கள் அநேகம். நம்பிக்கையற்றவர்கள் தேவன் கொடுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் கஷ்டத்தை காண்கிறார்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த கஷ்டத்திலும் வாய்ப்பை காண்கிறார்கள். மனிதன் மேலுள்ள நம்பிக்கையை உயிரை பறிக்கும், கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கை நம்மை உயிர்ப்பிக்கும். ஆகவே நம்பிக்கையின் நாயகனாம் இயேசுவில் நிலைத்திரு. அசையா நித்திய வாழ்வை வென்றிடு. நம்பிக்கையின் தேவன் நம்பின உங்களை கைவிடாமல் காத்திடுவாராக. ஆமேன்.